பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடம் ஆடி மாதம் 26ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு வரன் வரக்கூடிய பிராப்தம் உண்டு. சில பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வாங்கியிருக்கக்கூடிய கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு ஆக்சுவலா பெண்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையாட்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். வேலை தொழில் அந்தஸ்துகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். நல்லா உட்காந்து சாப்பிடணும்னு தோணும். ராகு கனெக்ட் ஆகும்போது இன்றைய நாள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் சாப்பிடணும்னு தோணும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் அடிமையை இருக்கக்கூடாதுன்னு விரும்புவீங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும். மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஜெயிக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எண்ணங்கள் எது இருக்கோ அதை நீங்கள் மற்றவங்க மேலே செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கு. துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள். பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கிறது. அவர் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்க குழந்தைகள் பெரிய மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாள் நிறைய பேர் கோவில் குளங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகத்துக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேருக்கு பெரிய சந்தோஷம் ஒன்று காத்துன்னு இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்போகுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்கள் 4ஆம் இடம்னா பேர் என்ன சுகஸ்தானம்னு சொல்லுவோம். சுகஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து இருக்கும்போது ராகுவோடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம். ராகுவோடைய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கனெக்ட் ஆகும் பொழுது நிறைய சொந்த பந்தங்கள் உங்க வீட்டுல உட்காந்துப்பாங்க. நிறைய சொந்த பந்தங்களை நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். இன்னொன்னு நீங்க கண்டிப்பா நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணணும்னு தோணும் உங்களுக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு வருவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதே மாதிரி தாயாருடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும் நீங்கும். மன வலிமை அதிகரிக்கும். தோட்ட பிளான் கரெக்டா எஃபெக்டா முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க இன்றைய நாள் எது பண்ணாலும் ஃபேமஸா இருப்பீங்க. வீட்லயும் சரி வெளியும் சரி உங்க தெருவுலையும் சரி. உங்களை கேட்ட யாரும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதாவது விளம்பரத்தன்மை அதிகமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகளை போய் நீங்க தீர்க்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, மனசு ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருந்தாலும் அது சாயந்தரத்துக்கு அப்புறம் நிறைய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். யாருக்காரு பணம் வரணும் பணம் வேண்டணும்னா இன்றைய நாள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். தைரியம் மட்டும்தான் இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம். அது கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். யோக நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் பிரம்மாண்டத்தன்மை தெரியும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அது பயங்கரமா எடுத்துன்னு போய் பேசக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணம், எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகவல், இதெல்லாம் இன்றைய நாள் சேரக்கூடிய பிராப்தம் இருக்கு. நிறைய பேர் உங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி உட்காந்து திங்க் பண்ணுவீங்க. அதை செயல்படுத்த பார்க்கணும்.
பேசிக்கலா இந்த நாள் முழுக்க முழுக்க நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் தான். மற்றவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பிராப்தமாக இந்த நாள் இருக்கப்படும். லட்சுமி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் நிறம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லுவோம். அது மூணுமே இந்த நாள் ஃபுல்லா ஆக்டிவ்ல இருக்கும்னு சொல்லலாம். அதாவது ஒண்ணு ஏதோ ஒரு இடத்துல உடம்பு பாதிப்பு, அது நோய், யாருக்காரு கொடுக்க வேண்டிய கடன் அல்லது பாக்கி வசூல், மூன்றாவது முழுக்க முழுக்க எதிரித்தன்மை, இது எல்லாமே சேரக்கூடிய நாள். அதனால கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உருவாக வேண்டும். யாரையும் குரோதமா நினைக்கப்படாது. சிடு சிடுன்னு இருக்காம இந்த நாள் கொஞ்சம் மனசு ஃப்ரீயா வச்சுக்கிட்டீங்கன்னா போறோம். நல்லா தியானம் செய்யுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சுதர்ஷன கிரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது பண்ணுங்க. துலாம் ராசி நண்பர்கள் அத்துணை பேருமே நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் பிரவுன் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல ராகு நின்ற நட்சத்திரம் சனி. இந்த நாள் வீட்டுல முதியவர்கள் யாரா இருந்தாங்கன்னா அவங்க உடல்ல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 7ஆம் வீடுன்னா உங்க ராசி லக்னத்திலிருந்து 12ஆம் வீடு. அதனால அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு விரயங்கள் சற்று அதிகமா இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. சில பேர் கால் பாதம் முட்டி வலி கால் வலி இதெல்லாம் இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கும் பொழுது பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு ஏற்படும். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சொசைட்டில பெரிய அந்தஸ்து உட்காருவீங்க, பெரிய கௌரவம் தானாக தேடி வரும். எதிரியே இல்லைங்கிற நிலைமை உங்களுக்கு ஏற்படும். இந்த நாள் முழுக்க முழுக்க நண்பர்களுடன் ஆடி பாடி கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலைக்காக ரொம்ப பிரயத்னப்படுவீங்க. எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் உட்காந்து திங்க் பண்ணுவீங்க. சிறு தூரம் பயணம் ஒன்று இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நபர்களை இந்த நாள் நீங்க சந்திப்பீங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசி அதை முடிச்சு கொள்ளக்கூடியது, இட்ஸ் கால்ட் ஆர்பிட்ரேஷன். அந்த விஷயத்தை நீங்க இந்த நாள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அற்புதமா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பச்சை நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். லக்னத்துல சனி வக்கரமா இருக்கும் பொழுது மறந்துட்டு போயிடுவோம், இல்ல வேற எங்கேயாவது வச்சுட்டு சம்மந்தம் இல்லாம தேடுறது. அதாவது அந்த புத்தி அந்த இடத்துல இருக்காது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நம்மளுடைய மனசு குளர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். 2ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு உட்கார்ந்து இருக்காரு. ராகுவோடைய நட்சத்திரம் ஆகிய சுவாத்தியே ஓடின்னு இருக்கு. அதனால ரொம்ப முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நிறைய பேர் மாத்திரை போட்டு எங்கேயாவது தேடி வச்சுட்டு அங்கங்கன்னு தேடிட்டு இருப்பீங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் அப்படின்னு சொன்னா பயம் கலக்கமா இருக்கும். அவர் லக்னத்திலே உட்கார்ந்து இருக்காரு. அதனால எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ, எதெல்லாம் எதிர்ப்பா இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். உங்களுடைய லைஃப்ல அந்த சாதகத்தன்மை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. இப்ப எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. தைரியம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் போடும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்.
அதனால் இந்த நாள் வந்து அவசரப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருந்தால் போகிறோம், மற்றவிட நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் கிரே நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.